இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதங்களுடைய புத்தகம் 84ஆம் அதிகாரம் 5 தொடக்க 7 வசனங்களை நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். அவரிலே பலன் கொள்கிறதும் செவ்வையான வழிகளை தேடுகிறதும் அழுகையின் பள்ளத்தாக்கு என்கிற தலைப்பின் கீழே நாம் சில செய்திகளை பார்த்தோம். இந்த நாளிலே தொடர்ந்து அந்த வசனத்தில் போகாமல் அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்கிற பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் சீயோனிலே காணப்படுவார்கள் என்கிற அந்த 7வது வசனத்தின் பகுதியை நாம் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, யார் தேவ சன்னிதானத்திலே காணப்படுவார்கள் என்றால் அங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, பலத்தின் மேல் பலம் அடைந்து. பலம் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை வேதத்திலே பார்க்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற பலம் என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனனுக்கு பலன் கொடுக்கிறேன்னு சொல்லி, நான் தருகிற பலன் என்று சொல்லி, இப்படி அநேக பலன்கள் இருக்கிறது. போதுமான அளவு ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது தேவன் அவனுக்கு பலன் கொடுக்கிறார். ஆனால் அந்த பலத்தை அவன் புதுப்பித்து கொண்டு அதை விஸ்தாரப்படுத்த வேண்டியது அவனுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே பலன் பெற்ற ஒரு மனிதன் என்ன செய்வான் என்றால் தேவ சமூகத்திலே காணப்படுவான். எல்லாரும் ஒரு நாளிலே தேவ சமூகத்துக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே புத்தகங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியும் ஒரு கூட்ட ஜனம் நித்திய காலமாக தேவ சன்னிதானத்திலே போய் நிற்பார்கள் என்றும் இன்னொரு கூட்டம் எங்கே போகும் என்றும் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியா இருந்தா இந்த நித்திய காலமாய் போகிற கூட்டமானது என்ன செய்ய போகிறது என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்போமானால், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பதாக அவர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். அதே வேளை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் அங்கே இருந்து ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் பணிவிடை செய்து ஊழியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தின் ஓட்டத்தை நாம் முடித்துவிட்டு இத்தரை ஓட்டம் முடித்து அத்தரையிலே போய் நாம் ஊழியம் செய்வோம் என்று பாடல் கூட படிக்கிறோம். எனவே நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே சதா காலங்களிலும் அவருக்கு முன்பதாக நின்று அவரை சேவிக்கிறவர்களாக நாம் காணப்படும். சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவருக்கு முன்னதாக நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் நிற்போம். அந்த நேரத்தில் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் கூட மகிழ்ச்சியோடும் கூட ஒருவரும் அறியாத பாடல்களை கூட நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப எல்லாரும் ஒரு நாள் தேவ காணப்படுவோம் என்று சொன்னேன். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த நாள் அது சீக்கிரத்திலே கிட்டி வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகமானது அழிவை நோக்கி கொண்டு போகிறது என்று சொல்லியும் இந்த உலகம் அழிய போகிறது என்றும் நாங்கள் அல்ல, வெளி உலகத்து மனுஷன் சொல்லுகிறான். அண்மை நாட்களிலே நடந்த தீவிரவாத காரியங்கள் அல்லது போல உலகத்திலே நடக்கிற காலநிலை மாற்றங்களினாலே வருகிற வெள்ளங்கள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு முடிவை நோக்கி கொண்டு இந்த உலகம் போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யுத்த மேகமானது அங்க நாம் பார்க்கிற இடங்கள் எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் இதற்கு மத்தியில் இயேசு வருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு அப்படியா இருந்தா இன்னைக்கு வருவாரா, இல்ல நாளைக்கு வருவாரா, 10 வருஷம் கழிச்சு வருவாரா, அது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு வரப்போகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. எனவே இயேசு வரப்போகிறார் என்றால் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியமாய் இருக்கிறது. அதுக்காக வேலைக்கு போக மாட்டேன், ஒரு வீடு வாங்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன். இந்த கொரோனா நாட்களில் பிள்ளைகள் சொல்ல என்ன தெரியுமா, அடுத்த கொரோனா எப்போ வருதுன்னு கேட்டுட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகாமலே வீட்டில் இருந்துடலாம். அந்த மாதிரி அல்ல இயேசுவினுடைய வருகை. நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிற விதமாக நாம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆயத்தம் உள்ளவர்களாக. ஒரு காரியம் சொன்னா எப்படி தெரியுமா, ஒரு ராணுவ வீரன் அவன் சாப்பிட்றான், குளிக்கிறான், டாய்லெட்டுக்கு போறான், டிவி பார்க்கிறான், எல்லாம் செய்யறான், தூங்குறான். ஆனால் என்றைக்கோ ஒரு நேரத்தில் அவனுக்கு ஒரு விசில் சத்தம் கேட்கிறது. அது கேட்ட உடனே அப்பதான் போய் என்ன செய்யறது, என் ட்ரௌசர் எங்க இருக்கு, என் சப்பாத்து எங்க இருக்கு, என் பெல்ட் எங்க இருக்குன்னு தேடுறதில்ல. அவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு எங்க போயிடுறான், பெரட்ல போய் நிற்கிறான், யுத்தத்துக்கு ஆயத்தமாய் போய் நிற்கிறான். அப்படித்தான் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் நடுராத்திரியிலே 10 கணிகள் தூங்குனாங்க. எல்லாரும் தூங்குனாங்க. ஆனால் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டபோது ஆயத்தம் உள்ளவர்கள் என்ன செய்தார்களாம்,
எதிர்கொண்டு போனார். ஆயத்தம் உள்ளவர்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் எந்த நேரத்திலும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக காணப்படணும். அசதியாக இருக்கிறதல்ல, ஆயத்தமுள்ளவர்களாக. ஏனென்றால் அந்த எக்கால சத்தம் எப்பொழுது கேட்கும் என்று நாம் அறியோம். ஒரே நிமிஷத்திலே மறுரூபமாவோம் என்றும், மின்னல் ஒரு திசை தொடங்கி மறு திசை முடிகிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சேரத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்துக் கொண்டு போவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாலா பக்கத்திலிருந்து தூதர்கள் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்ப்பார்கள். அதில் நாம் போக வேண்டும் என்கிற வாஞ்சியர்கள். அப்படி போக வேண்டும் என்ற வாஞ்சியோடு காணப்படுகிறவர்கள் நாம் எதினாலே பலனடைய வேண்டும் என்கிற சில காரியங்களை பார்த்து, இந்த உலகத்தில் 3 விதமான காரியங்களிலே மனிதன் பலனடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் பலனடைய வேண்டிய வழி எது என்பதை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக தேவன் இந்த மாலையில் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 90 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். நாங்க பறந்து போறோம். எப்படி? பலத்தின் மிகுதியினால். எப்படி? 80 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். 70 இல்லாட்டி 80. ஒரு மனிதன் பலத்தின் மிகுதியினால் காணப்பட வேண்டுமானால், சாதாரண ஒரு மனுஷன் எடுங்களே, அவன் என்ன செய்யணும்? நல்ல ஆகாரம் சாப்பிடணும், சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டா பலமா இருப்பானா? இல்லை. அவன் தன் உடலுக்கு ஏற்ற ஒரு பயிற்சி எடுக்கணும். உடற்பயிற்சின்னு சொல்றாங்க இல்லையா, அதை எடுக்க. இந்த உடற்பயிற்சி இன்றைக்கு பலவிதமான கோணங்களில் போய் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிற கடைசியில் பார்ப்போம். அப்போ உடற்பயிற்சி எடுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? சாப்பிட்றது உடற்பயிற்சி எடுத்தால் போதாது. மனிதனுக்கு ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினார், அவன் என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும் தானே, தூங்கணும் தானே. அதனால தான் தூக்கத்துக்கு ஒரு நேரம், வேலை செய்கிறதுக்கு ஒரு நேரம், அவன் சிந்திக்கிறதுக்கு ஒரு, இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ என்னது? சரீரத்துக்கு ஏற்ற ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதே வேளை தன் மூளைக்கும் ஓய்வு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதை வேதத்தின் ஊடாக நாம் எப்படி பார்க்கலாம் என்று சொல்லி நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 19 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். என்னதா? அந்த போஜனம் அவனை பலப்படுத்தினது. எங்க போய் படுத்திருக்கிறான்? சூரச்செடியில் கீழே படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் போது ஒரு தூதன் இறங்கி வருகிறான். அந்த தூதன் அவனை தட்டி எழுப்புகிறான். எலியாவே, நீ எழுந்து புசி. சாப்பிட்டு என்ன செஞ்சிட்டான்? திருப்பி படுத்துட்டான். அது அவன் மேல தவறு கிடையாது, அவன் மேல தவறு கிடையாது. 2வது முறை கொடுத்தோன்னையும் படுத்துட்டான். தவறா? தவறு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே பழகினவன். இது தூதன் கொண்டு வந்த அப்பம், ஏற்கனவே காகம் கொண்டு வந்த அப்பம் இருக்கு 17 அதிகாரத்தில். காகம் ஒரு அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும், கொடுத்துட்டு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்பம் மட்டும் இல்லை, இறைச்சும் கொடுக்கும். கொடுத்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்ப மிச்சம் நீ போடுவ, நான் எடுத்துட்டு போறேன். அது அப்பந்தான். அதுவும் ஒரு வகையில் பலப்படுத்துகிற ஒரு காரியம்தான். ஆனால் தூதன் கொண்டு வருகிற அப்பம் எப்படி தெரியுமா? கெத்சமனே தோட்டத்தில் இருக்கும் போது இயேசுவையே பலப்படுத்துகிற ஒரு அப்பத்தை தான் தூதன் கொண்டு வருவான். அது வானத்திலிருந்து வருகிற அப்பமாயிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த காகத்தின் அப்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின எலியா திருப்பி திருப்பி படுக்கிறான். அப்பப்ப காகத்தினுடைய அப்பங்கள் கிடைக்கும், அதிலே வாழ்க்கை இருக்காது, அது பலனடைய செய்யாது.
தூதன் கொடுக்கிற அப்பம், தேவன் வானத்திலிருந்து தம்முடைய தூதனாகிய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற அப்பம் தான் ஒரு விசுவாசியை பலப்படுத்தும். அப்ப என்ன செய்யறான்? சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. சில விசுவாசியினுடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கும். ஆரம்ப நிலையில, அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையில காகம் கொடுத்த அப்பம் மாதிரி என்னன்னா, இயேசு உன்னை சுகமாக்குறார், உன்னை விடுதலை செய்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை உயர்த்த, இதே நிலையிலேயே இருக்கணும்ன்ற வாஞ்சியோட இருக்கிற விசுவாசி இருக்கும். அது வளர்ச்சி இல்லாதது. ஆனா என்னது, ஒரு விசுவாசி என்ன செய்யணும் சொன்னா, சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் எக்ஸசைஸ் எடுக்க பழகணும். எக்ஸசைஸ் எடுத்தா தான் அவன் எங்க போலானா, தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் போகலாம். தட்டி எழுப்பி 3வது முறை புசித்த பிறகு சொல்லுகிறான், நீ செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு, எழும்பி ஓடு. அதுதான் எக்ஸசைஸ். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன தெரியுமா, நாம் கர்த்தருடைய அப்பமாகிய வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த வார்த்தையை அப்பியாசப்படுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையே தேவனுடைய வார்த்தை அப்பமாக வரும். நாம் பலவீனப்பட்டிருக்கும் போது, சோர்வடைந்திருக்கும் போது, நாம் தீங்கிக் கொண்டிருக்கும் போது அது வரும். ஆனால் சீயோனிலே காணப்பட வேண்டுமானால் நாம் பலப்பட வேண்டியது சத்தியத்துக்குள்ளே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, போஜனம், ஆவிக்குரிய போஜனம் என்று சொன்னேன். இதை குறித்து நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்கள் ஆகாரம் கேட்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட கேளப்பா, நாங்க பசியா இருக்கிறோம், நாங்க சாப்பிடணும் அப்படின்னு மோசே கேட்டோன்னு ஆண்டவர் சொன்னாரு, நான் அவர்களுக்கு அப்பத்தை கொடுப்பேன், அந்த அப்பத்தை அவர்கள் தினந்தோறும் எடுக்கணும். அந்த அப்பம் பின்னால் நாம் பார்ப்போம். அப்படின்னா அப்பத்தை கொடுத்தார். எப்படின்னா, பனி நீங்கணும்னா அதுக்குள்ள என்னன்னா உருண்டை உருண்டையா இருக்கும். அதுக்கு பேரு மண்ணா. நீங்க வாசித்து பாருங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருக்கும் தேசத்துக்கு வரமட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். இந்த கானானுக்கு சேரும் வரை என்று சொல்லும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். பரம கானானாகிய தேவ சந்நிதியிலே சேரும் வரைக்கும் தான் இங்க உங்களுக்கு அப்பம். இங்கதான் அந்த அப்பம் கிடைக்கும். அங்க போய் ஆண்டர் வச்சு யாருக்கிட்டே அப்பத்தை கொடுத்து மனம் திரும்ப இதை செய் அதை செய்யு சொல்லவே மாட்டாரு. பூமியிலே சரிப்படுத்துகிறதுக்காகத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஆலயம் கட்டுகிறதுக்காக பணிதீர்க்கப்பட்ட கற்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஏனென்றால் அந்த இடத்துல வாட்சிசத்தை ஒன்றும் கேட்க. அதுபோல பரலோகத்தில் கொண்டு போய் யாரை ஆண்டவர் நினைச்ச மாட்டேன், பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் இதை சொல்லுகிறேன், இதன்படி நீ ஜீவிக்க வேண்டும், இதன்படி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லவே மாட்டார். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல தான் இருக்குது. அப்படியா இருந்தால் இவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. இந்த மன்னா என்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பார்ப்பீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம் தானே, வார்த்தையாகிய மன்னாவாகிய கிறிஸ்து. ரெண்டாவது நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த வார்த்தை சரீரத்தை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. நான் யாருகிட்ட இருந்து வாங்கினேன்? காகத்திட்ட இல்ல, தூதனிடத்திலிருந்து வாங்கின புத்தகத்தை புசித்த போது இனிப்பா இருந்துச்சு. முதலாவது எப்படி மண்ணா முதல்ல எப்படி இருக்கும்? தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அப்படித்தானே போட்டிருக்கிறதுல ருசி தேன் மாதிரி இருக்கும். எடுத்தாச்சு, வீட்டில் போய் சாப்பிட்டாச்சு. அங்கேயே சிலர் பொறுக்கிற நேரம் சாப்பிட்டுருப்பாங்க. என்ன டேஸ்ட்! அப்ப என்னது? புத்தகத்தை முதலாவது பார்ப்போம். புத்தகத்தை வாங்கி புசித்தேன்.
இந்த புத்தகத்தை வாங்கி யாரும் சாப்பிடலாமா? நேரடியாக இந்த வசனத்தை எடுத்தா என்ன பைத்தியக்காரத்தனமான ஒரு காரியத்தை வேதத்திலே பார்க்கிறோம் என்று சொல்லும். அப்படித்தானே? இதை சாப்பிடலாமா யாராவது? புத்தகத்தை வாங்கி சாப்பிடலாமா? இல்லை. இதனுடைய ஆவிக்குரிய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி அதனுடைய உள்ளான அர்த்தங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் ஒரு காரியம் சொல்றேன். 2 சாமுவேல் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய கோபம் வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படிதானே? ஆனால் இதை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தையும் கொடுக்க முடியும். ஏனென்றால் சாத்தான் தான் ஏவினான் என்று சொல்லப்படுறது அதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா கர்த்தர் தான் அவனை அனுப்பினார். அவர் என்று போட்டு கர்த்தர் தான். நீங்க போயிட்டு பாருங்க, ஜெர்மன் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் இதெல்லாம் பாருங்க. என்கிட்ட ஒரு சொல்லும்போது சொன்னார், பாருங்க நல்லா தெளிவாக பாருங்க அப்படின்னு என்கிட்ட காட்டினார். எனக்கு அவ்வளோ தூரம் அறிவு இல்லாட்டி போனால் அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். நானும் போய் என்ன செஞ்சேன், எல்லாம் அங்கிட்ட இங்கிட்டெல்லாம் போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கூகுளில் வச்சு தேடி இதில் தமிழில் போட்டு இங்கிலீஷில் போட்டு அப்படி தான் வர்ற மாதிரி இருக்குது. நீங்களும் பாருங்கள். ஆனால் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் நாம் எப்படி வியாக்கியானம் பண்ணலாம் தெரியுமா? கர்த்தர் அவனை சோதிக்கிறதுக்காக அவன் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறானா அல்லது அவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறானா என்பதை பார்க்கும்படி கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லி வியாக்கியானம் பண்ணலாம். அப்படிதானே? ஆனால் அதனுடைய உண்மையான எதுனா ராஜாக்களுடைய எல்லா காரியங்களும் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய தெளிவை நாம் பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். கர்த்தர் அல்ல, சாத்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வேத வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது அதை பன்முகத்திலே நாம் என்ன செய்யணும், எல்லா இடத்திலும் ஒன்றோடு கூட ஒன்றை தொகுத்து சில நேரங்களில் வேதத்தில் மொழிபெயர்ப்பில் அநேக பிழைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மொழி கற்றவர்கள், மொழிகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மூல பாஷையிலே சில காரியங்கள் இப்படி தெளிவுரை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே நாம் நம்முடைய பாஷையிலும் கூட ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் ரகசியங்களை நமக்கு தெளிவுபடுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனால் இவைகள் மறைக்கப்பட்டவைகள் அல்ல, நமக்கெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டவைகள். அதை ஆவியோடும் உண்மையோடும் நாம் திறந்த மனதோடும் பார்க்கும் பொழுது தேவன் பேசுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த புத்தகத்தில் இருக்கிற மேன்மையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இனிப்பும் இருக்கிறது. யாருக்கு கசப்பு விருப்பம்? யாருக்கு கசப்பு விருப்பம்? எல்லாருக்கும் இனிப்பு தானே விருப்பம். மண்ணா இனிக்க கொடுத்தா தானே நல்லா இருக்கும். கசக்க கொடுத்தா சரி வருமா? சாப்பிடும்போது முதல்ல இனிப்பாக இருக்கும். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கெல்லாம் தருவார், இதோ உன் வயிற்று வலியை சுகமாக்குறார், நல்லா தான் இருக்கும். இது இனிக்கும், இது இனிக்கும். இது பலன் நான் சொல்லலை, இனிக்கும். ஆனால் அடுத்தது கொஞ்சம் கசக்கும், கொஞ்சம் கசக்கும். அந்த கசக்கிறனால தானே பிரச்சனையே வர்றது. முதல்ல மண்ணாவை குறித்து பார்ப்போம். இந்த மண்ணா நீங்கள் யாத்திரா 16-14 வாசிக்கும் பொழுது பொடியத்தனையாய் தரைமேல் கிடந்தது. சின்ன ஒரு வஸ்து இல்லையா? அடுத்தது 16:31 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அது ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. எப்ப? முதல்ல எடுத்து சாப்பிடும்போது. முதல்ல சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் முந்தி பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை எடுத்தார்னாக்கும் அந்த வசனத்தில் இருக்கிற ஆழம் கிளியரா கேட்கும் போது அப்படியே இருக்கும். அதே
பிரசங்கத்தை இன்னொரு நேரமா இது என்ன பிரசங்கமா, கசக்குதே, நீ பிரிந்திருக்க வேண்டும், தேவனுக்கென்று ஜீவிக்க வேண்டும், உலகத்தோடு ஒட்டி போகக்கூடாது, உலக சிநேகம் பகை, இந்த உலகமானது பொல்லாங்களுக்குள்ளே கிடக்கிறது, நீ வேறு பிரிந்தவனாய் காணப்பட வேண்டும், ஏனென்றால் உன்னை அழைத்தவர் பூமிக்குரியவர் அல்ல வானத்துக்குரியவர், நீயும் வானத்துக்கு. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் எத்தனையோ பேர் அழகா பிரசங்கம் பண்றாங்களே, அந்த பிரசங்கத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த பிரசங்கம் ஏன் தெரியுமா? இப்ப அது அப்படிதான் இருக்கும். என்னாமத்தின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாகிலும் உரல்களில் இடித்தாகிலும் பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயை ருசி போல் இருந்தது. இப்ப எண்ணெயே மாறிடுச்சு, டேஸ்டே மாறி போச்சு. அப்ப முந்தி பிரசங்கம் எப்படி இருந்தது? தேன்மா இருந்தது. என்ன இருந்த அது கடினமா இல்லை, அது சரியான வார்த்தையை தான் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? சரியான வார்த்தை தான். ஆனா இப்ப அது தேனை போல இல்லை, இப்ப அது தெவிட்டுகிறது போல இருக்குது, எண்ணெயை போல இருக்குது. அப்படித்தானே? ஆமேன். நீங்க யார் என்னை ஆமேன் போட்டு உற்சாகப்படுத்த வேண்டியதில்லை, எல்லாம் தயாராக தான் வந்திருக்கு. ஜெபம் பண்றோம், கேட்கிறோம், கொண்டு வர்றோம். அதான் சொல்றது. பிரசங்கம் என்று சொன்னால் சும்மா இல்லை. இப்ப கழுத்து இல்லாத சரத்துக்கு என்ன சொல்லுவீங்க? முண்டம் சொல்லுவீங்க, நல்லா அழகா சொல்றீங்க இல்லையா? அப்ப கழுத்து இருந்தால் தான் இதுக்கு உயிரே இருக்குது. செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது, அதுக்கு பிறகு தலையை பப்பரப்பன்னு போட்டு வந்தால் சரி வருமா? அது அழகாக சிகை அலங்காரம் பண்ணி இங்கே பூசி அதில் எல்லாம் அந்த மினுக்கமெல்லாம் வச்சு இங்கெல்லாம் பூசி என்னெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் கொண்டாந்து முன்னால் வைக்கிறது இல்லையா? அப்போதான் பார்க்க அழகாக இருக்கும். அதுபோல செய்தியை நாங்கள் தேவனிடத்தில் கேட்டு அசை போட வேண்டிய இடத்துல அசை போட்டு, ஆண்டவரே இதையும் தொடுத்து எப்படியெல்லாம் தர்றீங்களோ அதெல்லாம் கேட்டு 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 கேட்டுதான் கடைசியில் கொண்டு வந்து இங்கே கொடுக்கிறது. ஏதோ இங்கே வந்துட்டு ஆவியானவர் நடத்துறாருன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு 4 கதையை சொல்லிட்டு போறதுக்கு வர்றதில்லை. தெரிஞ்சுங்க, ஆவியானவர் என்ன அங்க நடத்தணும், நடத்தி சரியான காரியத்தை கொண்டு வந்து இங்க கொடுத்து தேவ ஜனங்களை போஷிக்கணும். அதான் எங்க வாஞ்ச. இப்ப நடக்குது, என்னையா போச்சு. இது என்ன தெரியுமா? இன்னும் அது பால்பொட்டி அனுபவத்தில் இருக்குது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான் எப்படி என்று தெரியுமா? பலமான ஆகாரத்தில் இன்னும் பழக்கப்படாததுனால குழந்தைகளை போல் இருக்கிறார்கள். அவர்கள் எதிலே இருக்கிறார்கள் என்றா பால்பொட்டி மேல இருக்கிறாங்க. இருக்கா? வேதத்துல எப்படி பவுல் சொல்றாரு? காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் பாலையே கொடுக்கணும். ஏன்னா குழந்தை மாதிரி இருக்கிறீங்க. ஏதாவது சொன்ன இல்லைன்னா இப்ப நீங்களாம் நல்ல, நீங்களாம் நான் பொதுவாக நான் சொல்றேன். ஒரு விசுவாசிக்கிட்ட போயிட்டு பால் குடிக்கிற குழந்தைன்னு தெரிஞ்சு நம்ம பாலை கொடுக்காம கொஞ்சம் ஏதாவது கொண்டு போய் கொடுத்துட்டோம்னாக்கா, என்ன எங்களுக்கே அப்படின்வாங்க. என்ன தெரியாதா எங்களுக்கு? எங்களுக்கே சொல்றதா? அதுக்கு என்ன தெரியுமா கொடுக்கணும்? பால் பெட்டியே கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்து வாயில வச்சு தூங்கிக்க. இல்லைன்னா பால் பெட்டி தவறுனா அடுத்தபடி என்ன வரும்னா அடி வரும். அது இடையில ஒரு சென்டென்ஸ் நீங்க நினைப்பீங்க. பால் பெட்டி தாண்டி ஒரு பெட்டி மேல போனால் அடி விழும். அதுக்கு இடையில ஒன்று போட்டுங்க. பாஸ்டர், உங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதனாலதான் எப்பயும் நான் தமிழ் செல்வனே நினைச்சுக்கிறது. தமிழ் செல்வனை இங்கே அங்கேருந்து அனுப்புவாங்க, மீட்டிங் போயிட்டு வாங்க ஐயா அப்படின்னு. இங்கே வந்து அது சிரிக்கும். அது அப்படியே, ஏன்னா அதுக்கு மேலே போன பிரச்சனை அவனுக்கு தெரியும். இங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை. விசுவாசியும் ஊழியக்காரன் நிலைமையும் அப்படித்தான். ஏன் பிரதர் அப்படி, ஏன் சிஸ்டர் இப்படி கேட்டா போச்சு. சிரிப்போம், கர்த்தரை ஸ்துதிப்போம்.
அதனால தான் யோவானில் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் சீசர்மார் வந்து இயேசு கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பிரசங்கத்தை எவன் கேட்பான்? இது கடின உபதேசம் அல்லவா? இதை யார் கேட்பா? யோவான் எப்படி? அவரும் இப்படித்தான் விரியம்பாம்பு குட்டி அது இதுன்னெல்லாம் பேசினார். கடைச்சிட்டு நினச்சி கழுத்து போச்சு. அதானே உங்களுக்கு அதான் நடக்கும். எல்லாரும் போயிட்டாங்க, தனியாக இருப்பீங்க, பிடிச்சி கொண்டு போய் கொண்டு வரணும். எல்லாரும் ஆண்டவர் கேட்டார், அப்படியா உங்களுக்கு என்ன யோசனை இருக்குதோ அது சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு தேவை வசனம். வசனத்தை தேடுகிறவர்கள் தான் பெத்தில் இருப்பாங்க. ஆமென். வசனம் தான் கொண்டு போய் சேர்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கடினமான உபதேசம், அந்த கடினமான உபதேசத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் தெளிவா சொன்னார். என்ன சொன்னாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வான்னு சொல்லல, பின்பற்றி வர விரும்பினால். அது உங்ககிட்ட இருக்கப்பா. மனுஷனுக்குள்ள சுயசித்தத்தை வைத்திருக்கிறார். நன்மை தீமை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் மட்டும்தான் வரணும். என்ன பின்பற்றி விரும்பினா நீ ஒரு காரியம் செய். என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்படித்தானே? விரும்பினா ஏன் சிலுவை எடுக்காத, ஓன் சிலுவை எடுத்துக்க. ஏன் சிலுவை பாரமானது, அது நான் சுமந்துக்குவேன். அரிமத்தி ஊரான வந்த உடனே அவனை போயிட்டு ஏசு ஒரு சிலுவை தூக்கு சொன்னார். அது நான் சுமக்க வேண்டிய சிலுவைப்பா, நான் சுமக்க வேண்டியது. நீ சுமக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்கு, அதை சுமந்துட்டு வா. அப்படிதானே? சில பேர் அப்படி இல்லை, இங்கே வாங்க உங்கள் சிலுவையை நான் சுமக்கிறேன், அப்போ உங்கள் சிலுவை இன்னும் யாரையாவது பார்த்து நான் கொடுத்துறேன். அவனுக்கு ஆண்டவர் போதுமான அளவு பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் என்பது இருக்கு. சிலுவை என்கிறது ஏதோ சொகுசானது அல்ல, ஒரு பஞ்சுமெத்தை அல்ல. அது வேதனையும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதை தூக்கி சுமந்து போகிற அந்த பாதையானது ரத்தம் சிந்த சிந்த வேதனை மிகுந்த ஒரு பாதை. அதிலே போய் கடைசியாக முடிக்கும் போது தான் ஜெயம் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக போராட்டங்கள் இருக்கு. இயேசுவை சேவிக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து எல்லாருக்கும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை. அந்த சிலுவையை பொறுமையோடு சுமந்துட்டு போனுங்க. சுமந்துக்கிட்டு இயேசுவுக்கு பின்னதாகவே நாங்க போகணும். அப்ப பின்பற்றி போக வேண்டுமானால் இயேசுவை முன்னால வச்சுட்டு போகணும். அப்படித்தானே? இயேசு எங்க வைக்கணும்? ரொம்ப பேர் என்னென்னா, இயேசுவை எப்போ முன்னுக்கு வைப்போம்? நமக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா முன்னுக்கு வைப்போம். எப்போ வைப்போம்? அது வரைக்கும் அவர் பின்னால் படுத்திருக்கட்டுமே. நான் யாரை சொல்கிறேன்னா, அந்த கப்பலில் போனானுவலே கொஞ்சம் பேர் சீசர் முன்னால் களியாட்டம் அதெல்லாம் பாட்டு டான்ஸ் கின்ஸ் எல்லாம் போட்டுட்டு போக, அங்கே ஆண்டர் பார்த்தாரு, நீ இப்படி என்ன மறந்து போறியா? கொஞ்சம் பொறு, ஒரு வேலை செய்கிறேன். கடலே கொஞ்சம் கொந்தலே, காற்றே அடினார். கடலே கொந்தலே காற்று அடிச்ச உடனே, இயேசுவே எழும்பி கொஞ்சம் முன்னால வாங்க ஐயா, நீங்க முன்னால வந்தா. இவ்வளவு நேரம் பின்னால தானே வச்சிருந்தேன், கொஞ்சம் படுத்துங்க கூட. இல்லை நீங்க படுத்தா சரி வர, நீங்க தலை தூக்குனா தான் நிற்கும். சில நேரங்களில் நீங்க எல்லாம் நல்லா எப்படின்னா, ஆண்டவர் பின்னால இருக்க, தேவைப்படும் பொழுது முன்னால வரட்டும். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு பின்னால வைக்காதீங்க, இயேசு முன்னால் வைங்க. இயேசுவை பின்னால் வச்சிங்கன்னா உலகம் உங்களுக்கு முன்னதாக வந்துடும். அந்த உலகம் ஒரு நாள் உங்களை ஏமாற்றும், இயேசு ஏமாற்ற மாட்டார். அதான் இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. எல்லா நேரத்தில் அவர் முன்னால் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக வருகிற அத்தனை காரியம் அவரை தாண்டித்தான் உங்ககிட்ட வரணும். அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்.
அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது முன்னால் போன தூதன் பின்னாலே வந்தான். பின்னால் இருந்துட்டு முன்னால் போகிறேன், அவனுக்கு தெரியும் எப்படி போகணும் இல்லையா. இன்றைக்கி நான் எங்கே வச்சுருக்கிறேன் அவர் பின். இப்போ இயேசு முன்னால் வைங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இயேசு முன்னால் வச்சா இயேசு சொல்கிறதான் கீழ்ப்படியணும். ஆடுகளுக்கு முன்னாக போகிறேன், ஆடுகள் என் சத்தத்துக்கு ஏன் சத்தத்துக்கு தான் கீழ்ப்படியும், வேற யாருக்கும் கீழ்ப்படியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் நீங்கள் இப்போ 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரயுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். என்னதான் பேதுரும் யோவானையும் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். வந்து உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறோம், இந்த நாமத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் உங்கள் உபதேசத்தால் இந்த எல்லா இடத்தையும் நிரப்பிடுறீங்களே அப்படின்றான். அப்படிதானே கூப்பிட்டு பயங்காட்டுறானு. பயங்காட்டும் போது ஆமாம்மா ஆமாம்மா இப்போ அப்படி தானே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கூட நாங்கள் சேர்ந்து ஒரு மாதிரி எசைஞ்சு போகாட்டி போனால் நம்ம எல்லாரும் வெறுத்துருவாங்க. அப்படி இருக்கா? இல்லை இல்லையா? நாம் அவங்க கூட சேரலாட்டி போனாலும் நம்மளை வெறுக்க மாட்டாங்க, வெறுத்துருவாங்க. இவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, எங்கள் பக்கம் சேர்றீங்களா இல்லை அவர் பக்கம் சேர்றீங்களா? அவர் உலகத்திலே இல்லை. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிந்து செவி சாய்ப்போமானால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை நீங்களே நிதானிங்க. நீங்க நிதானிங்க ஐயா. யாருக்கு கீழ்ப்படியணும்? நீங்க நிதானிங்க. தேவப்பிள்ளையே, இன்றைக்கு அதே வார்த்தையை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நீ நிதானி. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதோ அல்லது போனால் மற்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறதோ? ஒன்றை சொல்லுகிறேன், தேவனுக்குரியதை தேவனுக்கு நீங்கள் கொடுக்க பழகணும். அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. தேவனுக்குரிய நாணயத்தை காட்டின டசம் பார்த்து கேட்கிறாரு, காணிக்கை கேட்கிறாருன்னு கேட்கல. நல்லா கவனிச்சுங்க, அதை நான் பேசுகிறது இல்லை. உங்க தசம்பாகத்தை காணிக்கை குறித்து பேசல. தேவனுக்குரிய கனத்தை கொடுங்கள், தேவனுக்குரிய மகிமையை கொடுங்கள், தேவனுக்குரிய நேரத்தை கொடுங்கள். தேவனை உயர்த்த வேண்டிய இடத்துல தேவனை உயர்த்தி பழகுங்க. அவர் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கனத்துக்குரியவருக்கு தேவையான கனத்தை கொடுத்து பழங்க. தேவனுக்குரிய கனத்தை கொடுக்கிறவர்களை தேவன் கனப்படுத்தாமல் விடவே மாட்டார். இந்த அப்பம் எங்க தெரியுமா வரும்? காகம் கொண்டு வர்றதில்லை, இது தூதன் கொடுக்கிற அப்பம். காகம் கொண்டு வர்ற அப்பம் டேஸ்டா இருக்கும், அது சொல்லாது. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், கடைசியில எல்லாரும் எழுப்பும்போது உங்களே எழுப்பி உள்ள கொண்டு போயிடுவாரு. தூதன் கொடுக்கிற அப்பம் அல்ல. தூதன் சொல்லுவான், இதை செய்யாவிட்டால் கடைசி நாளிலே நீ வெட்கப்பட்டு போவாய். இதை பிரசங்கம் பண்ணாலும் நீ செய்யாவிட்டால் நீயும் வெட்கப்பட்டு போவாய். வேதமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றுதான் சொல்லுகிறது. ரெண்டையும் விட்டும், கேட்கிறவர்களையும் விட்டும் பேசுகிறவர்களையும் விட்டத்தான் செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை முக்கியப்படுத்தி கனப்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டு சிறப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு அவருடைய பாதையிலே போகும்போது என்னன்னா, நான் எந்த காரியத்தை செய்தாலும் இதிலே தேவன் மகிமைப்படுகிறாரா, தேவன் நாமம் உயர்த்தப்படுகிறதா என்கிற சிந்தை எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஒரு காரியம் செய்யும்போது இதுல தேவன் மகிமைப்படுவாரோ, தேவன் கனப்படுத்தப்படுவாரோ, அந்த சிந்தை வரும் பொழுது என் வாழ்க்கை மாறிடும். அப்ப யோசிப்பேன், ஒரு மனுஷனால இடறி போயிடக்கூடாதே. ஒருவன் இடறி போனால்
தேவன் கனஈனப்படுத்தப்படுவார், தேவன் மகிமைப்பட மாட்டார். என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேவனை கனப்படுத்துதலாய் காணப்படணும். யாரு சிலுவையை எடுத்துக்கிட்டு பின்னுக்கு போறா இல்லையா, அவனுக்கு. அதாவது சாப்பிட்டு என்ன செய்யணும்னா எக்ஸசைஸ் எடுக்கணும், அப்படிதானே? சாப்பிட்டு எக்ஸசைஸ் எடுக்கணும். வெளிப்படைந்த சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் உடற்பயிற்சி கொடுத்து பாருங்கள். 1:3 பார்த்தீங்கன்னாக்கும் இந்த தீர்க்க தரிசன வசங்களை கேட்கிறவனும் எழுதியிருக்கிற பார்க்கிறவனும் எல்லாம் நல்லதான், அதன்படி செய்யணும் அப்படின்னு, அப்படிதானே போட்டிருக்கா? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. என்னதான் வாசிக்கிறது நல்லது, கேட்கறது நல்லது, பிரசங்கம் பண்ணுறது நல்லது, எல்லாம் நல்லது. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. எக்ஸசைஸ் அதுதான். அப்பம் சாப்பிட்டாச்சு, உடற்பயிற்சி செய்யணும், தினமும் செய்யணும். செஞ்சால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற. அதுக்காக சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சால் 1200 வருஷம் வாழ்வாங்கன்றதில்லை, வாழுகிற நாட்களில் சுகமாக வாழ்வார்கள், அப்படிதானே? உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு மனதுக்கு சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டா 50 வருஷமா நோய் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தார், உட்கார்ந்துருந்தார், பேசிக்கிட்டு இருந்தால் போயிட்டார். சாட்சி கேட்டுருவீங்க தானே? சிலது இத்தனை வருஷமாகவும் போக மாட்டேன்னுக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. எல்லாருக்கும் வேதனையாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் டக்குன்னு போயிட்டாருன்னு சொல்லணும். இந்த பிரசங்கம் பண்ணார், போனால் போயிட்டார், பரவாயில்ல. ஆரோக்கியம் நமக்கு தேவை. அப்போ எக்ஸசைஸ் எடுக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்து நமக்கு நேரமான போகும். அடுத்தது தேவனுடைய சரீரம். நீங்கள் யோவான் 6:31-32 வாசிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டு சொன்னார், நானே வானத்திலிருந்து வந்த அப்பமா இருக்கிறேன், என்ன புசிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய. அந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 51 பார்த்தீங்கன்னா, நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன், புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்போ உலகத்தின் ஜீவனுக்காக அல்ல அப்படின்னார் இல்லையா? அது நித்திய ஜீவனுக்கு உண்டானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த மாம்சம் அல்லது போனால் அப்பம் என்கிறது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறது. யோவான் 6:54 பார்த்தீங்கன்னா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்காக நாம் என்ன செய்யணும் சொன்னால், கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கணும், அப்படி தானே? கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடும். அப்போ கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும் பொழுது நம்முடைய அந்த சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுமா? பந்தியில் பங்கெடுக்கும் போது அந்த பாவத்தை கழுவுமா? இல்லை. அப்ப பாவத்தை கழுவாது. அந்த நேரம் பாவத்தை கழுவுறதுக்காக அந்த ரத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசல. ஏற்கனவே எனக்காக செய்து முடித்து விட்டார். என் பாவம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது. ஆனால் நான் மனிதனாக இருக்கிறேன், இந்த உலகத்திலே இருக்கிறேன், தவறுகள் நடக்கிறது. அந்த தவறுகள் உணர்த்தப்படும் பொழுது நான் இந்த பந்திக்கு வருகிறதுக்கு முன்பதாக நான் என்னை நானே ஆராய்ந்து அறிந்து இந்த பந்தியிலே பங்கெடுக்கிறேன். அப்ப ரத்தம் என்ன சுத்திகரிக்கிறது கிடையாது. ரத்தம் என்னன்னா நினைவுபடுத்துகிறது. நீ இந்த பாவத்தை நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் 11:24-25 வேகமா வாசிங்க, நேரமாகுது. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதானே? எப்ப நினைவு கூறணும்? கல்வாரியிலே ஆண்டவர் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகளை பட்டு சரீரத்தை பிற்க கொடுத்தாரே என்று சொல்லி நீ நினைக்கணும். அடுத்தது, என் ரத்தத்தை நீ பானம் பண்ணும் போதும் கூட இதை நீ நினைக்கணும்னு அடுத்த வசனம் போட்டிருக்கு, அப்படிதானே? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஏன்? உனக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினேன். அதனாலே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது நீ செய்கிற தவறிலிருந்து நீ உணர்ந்து உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நீ மேன்மைப்படுத்தி நீ என்ன செய்யணும் சொன்னா, இதுல பங்கு கொள்ளணும். அப்ப இதுல பங்கு கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது ஞான ஸ்நானம் பெறணும்.
எந்த ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும். யோவான் அங்கே பிரசங்கித்த போது, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார் என்று கடினமான பிரசங்கத்தை பண்ணின போதும் கூட அங்கே இருந்த போர் சேவகர்களிருந்து எல்லாரும் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தானிலே அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி இருக்கா? பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெறணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கணும். தவறு விடுகிறது தான், பிழை விடுகிறது தான் மனித இயல்பு. ஆனால் அந்தந்த நேரத்திலே அவைகளை சரி செய்து கொள்ள கல்வாரி அண்டையில் வந்துவிட வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? கல்வாரி அண்டையில். ஆனால் இந்த பிரசங்கெல்லாம் தூதன் கொடுக்கும்போது என்ன தெரியுமா, இது என்ன, இது என்ன? நீங்கள் யாத்திரா 16-15 வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் கேட்குறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது இன்னது என்று அறியாது. இது என்ன, இது என்ன, இது என்ன பிரசங்கம்? எவ்வளோ அருமையான பிரசங்கம் எல்லாம் இருக்குது. ஏசு தண்ணீர் மேல் நடந்தார்ன்ற பிரசங்கத்தை பண்ண தெரியாதா? கேட்டால் என்ன பண்ணுவார்? யோனா கப்பலுக்குள்ளே போனா, வயிற்றுக்குள்ளே போனா, மீனுக்குள்ளே, இதை தான் பண்ண தெரியும். எது பண்ண தெரியும்? யோனா மீனுக்குள்ளே போனா. ஏன் மீனுக்குள்ளே போனது? மீன் பிடிச்ச கதையை சொல்ல வேண்டியதானே? அவர்கள் வலையை வீசினார்கள், அப்படியே திரளான மீன்கள் பார்த்து, அதை சொல்ல வேண்டியதானே? அது அப்போ அங்கே போகிறதுக்கு கப்பல் தான் உதவணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது ஓய்வு கொடுக்கணும். நான் வேகமாக போகிறேன். ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு அப்படின்னா முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசனம் 40:31 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டையை அடித்து அவர்கள் ஓடினாலும் வாலிபர் இடறுவார்கள், விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்னு போட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரே ஒரு வசந்த வாசிங்க. யோபுடைய புத்தகத்தில் யோபு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இல்லையா? 15:4. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி என்னத்தை குறைய பண்ணிட்டானா? தேவ பக்தியை வீணென்று சொல்லி ஜெப தியானத்தை குறைய பண்ணினீர். அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு நெருக்கங்கள் வந்தோட நீ என்ன செஞ்சிட்டேன்னா ஜெபத்தையே விட்டுட்டேன்றான். அப்படித்தானே இருக்கா? ஜெபத்தை குறைய பண்ண விட்டுட்டு தானே. முந்தி மணித்தியால கணக்கா ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், எல்லாம் செய்வேன். இப்போ பிரச்சனை மேல் பிரச்சனை, சோதனை மேல் சோதனை, இதையே பேசி 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 ஜெபிக்கிறதும் இல்லை, தேவனோடு உறவாடுறதும் இல்லை. ஆனா என்ன சொல்லுது வேதம்? கர்த்தருக்கு காத்திரு. பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தேவைகள் எவைகள் வந்தாலும் நீ தேவனிடத்திலே காத்திரு. நீ காத்திருக்கும் போது செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு. நீ கர்த்தரை நம்பணும். எதிர்காலம் இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, அங்கே போனால் இது பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். இன்னைக்கு இருக்க வேலை நாளைக்கு போயிட்டா என்ன செய்யறது? இருக்குதானே? எல்லா நாட்டிலையும் அனுப்புகிறான், நம்ம நாட்டில் இங்கிருந்து அனுப்பிட்டா என்ன செய்யறது? பல கேள்வி இருக்குதானே? அப்படியெல்லாம் இருக்குதானே? இல்லையா? நீங்கள் திடமான விசுவாசிகள்னு தெரியும், விசுவாசத்தில் குறைவில்லாதன்னு தெரியும். ஆனால் யாக்கோபு ஒரு புத்திமதி சொல்லுகிறான். யாக்கோபு 4:13, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறார்களே, கேளுங்க. அப்படித்தானே? பண்ணுகிறவர்களே கேளுங்க. என்ன தெரியுமா? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படி? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்குதுன்னு அவன் சொல்றான். அப்ப என்ன செய்யுங்கன்னா, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல கடவுள். இது யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்குது, இஸ்லாமியனுக்கு இருக்குது.
2 பேர் பேசிட்டு நாளைக்கு சந்திப்புன்னு சொல்லுங்க, என்ன தெரியுமா? இன்ஷால்லான்ட்டு போயிடுவோம். பார்த்துருக்கீங்களா? அல்லாவுக்கு சம்மதம் இருந்தால் நாங்கள் சந்திப்போம் அப்படி போயிடுவோம். நம்மளால இல்லை, நாளைக்கு தானே அங்கே வருவேன், இங்கே வருவேன், எல்லாம் முடிவு பண்ணிடுவோம். நாளைக்கு புகை மாதிரி போயிடுச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. எனவே கர்த்தர் நம்புன்னு அவர் சொல்கிறார். அப்போ விசுவாசத்தில் என்ன செய்யணும்? அவருக்குள்ளே காத்திருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. அப்போ இந்த அப்பருக்கு ஒரு அப்பத்தை விசேஷமாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னென்னா, ஆண்டவர் கொடுக்குற அப்பம், பிசாசு கொடுக்குற அப்பம், காகம் கொடுக்குற அப்பம் இருக்குது. இன்னொரு அப்பம், அதான் பிசாசு கொடுக்குறது, சூனியக்காரி கொடுக்குற அப்பம். யார் கொடுக்குறது? 1 சாமுவேல் புத்தகம் 28:22 வாசிங்கன்னு சொன்னால் அங்கே போட்டிருக்கு, சவுல் போயிட்டான். சவுல் என்ன? கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் கொடுத்துருப்பார், அப்போ பலப்பட்டிருக்கலாம். இப்போ எங்கே போயிட்டான்னா சூனியக்காரிக்கிட்ட போயிட்டான். அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சு உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நடந்தனும். அவள் சொல்கிறா, என் வார்த்தைக்கு நீ கொஞ்சம் கீழ்ப்படி அப்படின்றா. அப்படி தானே? அவள் வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்ப்படி. பிசாசு சொல்லுவான், நீ இவ்வளோ நாள் இயேசு பேருக்கு கீழ்ப்படிஞ்ச, இப்போ என்கிட்ட வந்திருக்க, எனக்கும் கொஞ்சம் கீழ்ப்படி. ஒரு பேச்சாளர் என்கிட்ட வீடியோ இருக்குது, வேணா யாரும் அருமையான பேச்சாளர். நான் இந்த தமிழ் பேச்சு நிறைய கேட்பேன். ஏன்னா இந்த மொழி வளர்க்கணும், இந்த புதிய வார்த்தைகள் தெரியணும், புதிய கருத்துக்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா சில நேரம் நம்ம பைபிளை வாசிக்கிறோம், பைபிளை வாசித்து பைபிளே தியானம் பண்ணி பைபிள் படியே நடந்தோம்னா ஒன்றும் தேவையில்லை, அது நல்லது தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில காரியங்கள், சில வெளியில் இருக்கிற மனிதர்கள் சில வித்தியாசமான கோட்பாடுகளை, சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க, நமக்கு பிரயோஜனமாக கூட. அன்றைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, எந்த இடத்துல எப்படி பேசணுன்றது நீங்கள் இந்த மாதிரியான சில காரியங்கள் ரொம்ப அருமையானது. அதுபோல் நான் நேசிக்கிற, நான் அதை விரும்புகிற சில பேச்சாளர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பேசுகிறாரு எப்படின்னா, இந்த கிறிஸ்தவ மத போதகர் மார்க்கே, இப்போ நான் போட்டு காட்டுவேன், நேரம் இல்லை, போதகர் மார்க்கே என்ன இல்லைன்னா அறிவே இல்லை, என்னமோ உளறானுவ. அவர் சொல்கிறார், என்கிட்ட இருக்க வீடியோ வேணா, சுகிசெல்வம் பேசின பேச்சு, என்னத்தையோ உளறானுவன் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. உளறது அவர் தான் உளறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அந்த 3000 பேருக்கு தெரியாது. என்ன உளறாரு அப்படின்னா, இப்படி சொல்கிறாரு, அதாவது இயேசு பிரமான் அவர் சொன்னதை இவங்க சரியாக புரிஞ்சிக்கலை, மரித்தோரை எழுப்புங்கன்னு சொன்னார், இவங்க புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு ஒரு சம்பவம் சொல்கிறேன் அப்படின்னாரு. என்னன்னா, ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு மீன் பிடிக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னார், நான் உன்னை இதை விட பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. இந்த பேச்சாளர் மாதிரி இருக்காங்க, நல்ல பேச்சாளர் இருக்காங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி தான் அநியாயமாக இதாகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி. ஸோ பிடிக்க உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அதை தொடர்ந்து சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான் என்னென்னா, எங்கள் அப்பனை நான் அடக்கம் பண்ணணும்னு செத்து போயிட்டான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கூப்பிட்றது இருக்குது, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அப்பனை அடக்கம் பண்ணுறது அது வேற ஒருவன் தெரியலை இவருக்கு, ரெண்டையும் இணைக்கிற என்ன சொன்னாரான், அவனை அவன் இறந்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ விழி என்று சொன்னேன். அது நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய, இன்றைக்கி சபைகளிலேயும் எத்தனையோ விதமான இப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? சபைகளிலும் மாறுபட்ட, தேவன் விரும்பாத, தேவன் வெறுக்கிற காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து உலகத்தாரை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ உபதேசங்கள் இருக்கு. சரி, அது போட்டோம். இப்போ இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அடுத்து சொன்னார் பாருங்க, இதை தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியும். சொல்கிறாரு, ஒருத்தர்கிட்ட போய் அவங்க இதில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்டாங்கன்னா, உங்கள் பிறந்த நாளை சொல்லுங்கள், நாங்கள் கொண்டாட வேண்டும். என்னது பிறந்த நாளை? மதத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு, கொண்டாடணும். அப்போ அவர் கேட்டாரா, எந்த பிறந்த நாளை நான் சொல்லுகிறது? ஏனென்றால் நான் அநேக முறை பிறந்திருக்கிறேன், அதனால் பார்த்துங்க அப்படின்றாரு. இப்போ இந்த கதை என்னென்னா, அந்த அரங்கத்தில் இருக்க 3000 பேரும் கேட்டுட்டு, யாரு? கிறிஸ்துவ போதகர்களுக்கு என்னது அறிவே இல்லை, உளறானோன்னு அவனும் நினச்சிருப்பான். வேதம் தெரியாத நினைப்பானா இல்லையா? ஆனால் டெக்கே பைபிளை எழுதினவர் 400 முறை வேதத்தை வாசித்தவர், முழங்காலே நின்று 200 முறை வாசித்தவர் ஜார்ஜ் முல்லர். அவங்களுக்கு தெரியாத வெளிப்பாடு இவருக்கு தெரிஞ்சிருக்கு, பேசுகிறாரு. சரி, அது போட்டோம், மன்னிச்சிடுவோம். அப்போ நமக்கு தெரியுது, சாத்தான் இப்படி தாங்க சில நேரம் அப்படி வஞ்சகமான ஒரு காரியம். அப்போ அவர் சொல்கிறாரு, எத்தனையோ பிறப்புகள் பிறந்திருக்கிறேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், சார்ல்ஸ் டார்வின் சொன்ன கூற்று சரியானது. ஏற்றுக்கிறீங்களா?
சார்ல்ஸ் டார்வின் சொன்ன கூற்று சரியானது. இப்போ நீங்கள் அதை நான் வேதத்தில் சரின்னு சொல்லலை, அப்படி இருக்குதுன்னு நான் ஒரு இது எப்படி பரிணாம வளர்ச்சி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மனிதனாகி குரங்கு எப்படி மனிதனாயிட்டான். இப்போ அதுதான் குரங்கு மனுஷன் குரங்காயிட்டா இப்படி அது ஒரு கூட்டம். சரி பரவாயில்ல இருக்குது. இப்போ மனிதனுடைய கடைசி நிலை என்ன? மனிதனுடைய கடைசி ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறேன். கடைசி நிலை என்ன? நான் அன்றைக்கி சாட்சி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் சொன்னேன், ஒரு தம்பி வேலைக்கு வந்தான். அவன்கிட்ட கேட்டேன், அவன் ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்கிறவன். இந்த அல்ஸ்டட் அண்ட் பானஃப் கிட்ட வரும்பொழுது அவன் இங்கே வந்திருக்கிறான், எடுத்துகிட்டு வாங்கிட்டு போகும்பொழுது ஒரு கூப்பிட்டு இங்கே வா, உனக்கு இயேசுவை தெரியுமான்னு. எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு போனான். இங்கே வா, உனக்கு என்ன தெரியும் இயேசுவை பற்றி சொல்லு அப்படின்னு கதைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு இது வந்து அப்போ அவங்க சொன்னாங்கன்னா பைபிள் எடுத்து போயிட்டு வாங்கி வாசி அப்படின்னு. இவன் போய் விண்டத்தூரில் இறங்கி ஒரு பைபிள் வாங்கியிருக்கிறான். வாங்கிட்டு போயிட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவர் என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துருக்கான். திறந்த என்ன தெரியுமா? யாத்திராவும். யாத்திராத்தில் எது? சட்டங்கள். அவன் சொல்கிறான், சட்டங்கள் மூலமாக தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி. அவன்கிட்ட கேட்டேன், நீ எப்படிடா ரட்சிக்கப்பட்ட? தெரப்பி ஏதாவது செஞ்சியா அப்படின்னு. இல்லை இயேசு அப்படின்னா அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் யோகா பயிற்சி செய்தேன், குண்டலினி எல்லாம் செய்தேன். ஆனால் அதல்ல இயேசு ரட்சித்தார். அப்போ தெய்வ நிலைக்கு வருகிறதுக்குண்டாக ஒரு இது என்னன்னா, இந்த குண்டலினின்ற அந்த யோகா தெரியும் தானே? நம்முடைய பாரத பிரதமர் கூட ஜூன் 21 எப்படி அறிவிச்சிருக்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் யோகா தினம், எல்லாரும் யோகா. இதெல்லாம் சத்துருடைய வேலை என்பதை கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இடறி விழுகிற இடம் இதுதான். தேவனை அறியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியமாயிருக்கிறது என்பதை அறியாது இருக்கிறார்கள். அவன் அது செஞ்சிட்டான். குண்டலினி அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டு தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா, குண்டம் என்று சொன்னால் நெருப்பு, அழி என்று சொன்னால் பாலின வேறுபாட்டுக்கு உட்படாத, உயிர் என்று சொன்னால் எப்படின்னு சொன்னால் உயிர், இந்த நீ என்றது உயிர் என்று போடப்பட்டிருக்கு. இப்போ சித்தர்கள் போய் உட்காருவாங்க தானே? சித்தர்கள் போய் உட்காருவாங்க. தலைக்கு மேலே ஒரு பாம்பு இருக்கும். அவங்க எழுதுறாங்க, நான் எழுதலை. இது எப்படின்னா, குண்டலினி என்பது சரீரம் சார்ந்த சக்தி. இது முதுகெலும்பின் அடியில் இருக்கும். இதை மூலாதாரத்தில் இருந்து ஆக்கிரக்கு ஏறும் போது ஒரு குட்டி பாம்பு ஊர்வது போல மேலே போகும். என்னது? சர்ப்பம் போகிறது போல போகும். இதைத்தானே ஏதேன் தோட்டத்தில் அவனும் சொல்லி கொடுத்தான். எப்படி தெரியுமா? நீங்கள் ஒரு நாள் தேவர்களை போலாவீங்க, அப்படி தானே சொன்னான். அப்போ இவங்களோட சித்தருடைய கடைசி நிலை என்னது? தெய்வ நிலை. அதான் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், தெய்வ நிலை அடைகிறது. யோகா பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாலிபர்கள் போய் உட்கார்ந்து அப்படியே இருக்கிறான். மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டுமாம், அதன் மூலமாகத்தான் ஆறுதல் கிடைக்குமாம். மேலே ஒருத்தன் இருந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நான் இல்லை, விக்கிபீடியாவில் இருந்து எடுத்தேன் நான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சாதாரண உடற்பயிற்சி தானே. இந்த எங்கள் வேலை செய்கிற ஒரு பிள்ளை போகும், 4 மணிக்கு அடிச்சுட்டு ஓடும். என்னென்னா யோகா பயிற்சி. இது மாதிரி எத்தனையோ காரியத்தை பிசாசு ரகசியமாக இந்த காரியங்களில் செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமானது விழித்து எழும்பி தேவனுக்கென்று நின்று பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே காணப்படக்கத்தை நமக்கு உதவி செய்வார்கள். எழுதிருப்போம்.